அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுமை நாளின் தன்மைகள் என்ற தொடரில் நரகத்தில் அதிகமாக இருக்கின்றவர்கள், சொர்க்கத்தில் அதிகமாக இருக்கின்றவர்கள் யார் என்பதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இயாத் இப்னு ஹிமார் என்கிற நபித்தோழர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال தாத்த யௌமின் ஃபி ஹுத்பத்திஹி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய உரையில் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அலா இன்ன ரப்பி அமரனி, என்னை படைத்த இறைவன் எனக்கு உத்தரவிட்டான், அன் அல்லிமக்கும் மா ஜஹில்தும் மிம்மா அல்லமனி யௌமி ஹாதா, நீங்கள் தெரியாதவற்றை அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறான், அதை இந்த நாளில் உங்களுக்கு நான் கற்றுத்தர வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான். குல்லு மாலின் நஅல்துஹு அபுதன் ஹலாலுன். அல்லாஹ் நபிக்கு கற்றுக் கொடுத்தது, நபி அவர்கள் இந்த மக்களுக்கு சொன்னது என்னவென்றால், குல்லு மாலின், எல்லா செல்வமும், நஅல்துஹு அபுதன், என்னுடைய அடியானுக்கு நான் வழங்கியிருக்கிற எல்லா சொத்தும் செல்வமும் ஹலால், அது எல்லாமே ஹலால் தான். நான் அவனுக்கு வழங்கி இருக்கிறது ஹலால் தான். இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபா, என்னுடைய அடியார்களை இயற்கையான மார்க்கத்தில் தான் நான் படைத்திருக்கின்றேன். எது இயற்கையானதோ, எது செயற்கை இல்லையோ, அப்படிப்பட்ட மார்க்கத்தில் தான் நான் படைத்திருக்கிறேன். குல்லகும், அனைவருமே அப்படித்தான் நான் படைத்திருக்கிறேன். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். குல்லு மௌலூதின் யூலது அல் ஃபித்ரா, எல்லா குழந்தையும் ஃபித்ராவில் தான் பிறக்கின்றன. ஃபித்ரா என்று சொன்னால் இயற்கையான பிறப்பு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே என்றால், இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. எல்லா குழந்தையும் இயற்கையான மார்க்கம் எது? இஸ்லாமிய மார்க்கம். ஏன்? எல்லாம் ஆதமுடைய வழித்தோன்றல்கள். ஆதமுடைய மார்க்கம் இஸ்லாம் தான். அப்போ அவர்களுடைய வழித்தோன்றல்கள் அனைவருமே பிறக்கிற போது இஸ்லாமாகத்தான், முஸ்லீமாகத்தான் என்ன பிறக்கின்றார்கள். பெற்றவங்க தான் என்ன செய்கிறாங்க, அவங்க கோட்பாட்டுக்கு தகுந்தாற் போல பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள். பிள்ளைகள் வளர்ந்ததற்கு பிறகு அவங்க வேறு திசையை நோக்கி என்ன செய்கிறாங்க, பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபா குல்லஹும், என்னுடைய அடியார்களில் அனைவரையுமே நான் இயற்கை மார்க்கத்தில் தான் நான் படைத்திருக்கின்றேன். வ இன்னஹும் அத்தத்துஹும் ஷயாத்தீன், இந்த இயற்கை மார்க்கத்தில் படைக்கப்பட்டிருக்கிற இந்த மனிதனிடத்தில் ஷைத்தான்கள் வந்து விடுகின்றார்கள். ஷைத்தான்கள் உள்ளே பூந்து விடுகிறார்கள். ஆதமிட்டே பூந்த ஷைத்தான் நம்மள்கிட்ட வரமாட்டானா? நம்மள்கிட்டையும் வருவான். அப்போ ஷைத்தான் வந்து விடுகிறான். ஃபஜ்தாலத்துஹும் அன் தீனிஹிம், ஷைத்தான் வந்து இந்த இயற்கை மார்க்கத்தில் பிறந்திருக்கிற இந்த மனிதனை அந்த மார்க்கத்தை விட்டும் பிறழச் செய்கின்றான். இந்த மார்க்கத்தை விட்டும் பிறழச் செய்கின்றான். வஹர்ரமத் அலைஹிம் மா அலல்து லஹும், எதை அவர்களுக்கு நான் ஹலால் என்று ஆக்கியிருக்கிறேனோ அதை அவன் ஹராமாக்குகிறான். ஷைத்தான் வந்து நான் ஹலாலாக்கியதை, யாரு? அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஷைத்தான் வந்து என்ன செய்கிறான்? ஹராமாக்குகிறான். அடுத்து அமரத்தும் ஐயுஷிரிக்கு பி மாலம் மாலம் முன்சில் பிஹி சுல்தானா, நான் அவர்களுக்கு எந்த ஆதாரத்தையும் இறக்காமல், எந்த சான்றையும் இறக்காமல் இருக்க எனக்கே இணை கற்பிக்க வேண்டும் என்று அந்த ஷைத்தான் அவர்களை தூண்டுகிறான். இணை கற்பிப்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை உலகத்தில். கடவுளுக்கு இணையாக ஒருவனை நீ கடவுள் என்று சொல்வதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா?
எந்த ஆதாரம் நிற்காது. அல்லாஹ்தான் கடவுள் என்பது என்கிற நிலையில் எந்த ஆதாரத்தை கொண்டு நிறுத்தினாலும் எவனும் அல்லாஹ்வை கொண்டு கடவுளாக முடியாது. ஏன்? பல்வேறுபட்ட எதிர்கேள்விகள்ல எல்லாமே தவிடுபடியாயும் இருக்கிற எல்லா பொய் தெய்வங்களும் அடிபட்டு போவாங்க. அவங்களுக்குரிய தன்மைகளை அல்லாஹ்வுக்கு இருக்கிற தன்மைகளோடு உரசி பார்த்தால் எல்லாமே என்ன சொத்த தங்கமாயிரும். அல்லாஹ் மட்டும்தான் சுத்த தங்கம் என்கிற நிலை ஏற்பட்டுவிடும். அப்ப நான் இணை கற்பிப்பதற்கு எந்த ஆதாரத்தையும் இந்த உலகத்தில் இறக்காமல் இருக்க அவன் இணை கற்பிக்க வேண்டும் என்று இந்த அடியார்களை தூண்டுகிறான். இன்னல்லாஹ நவர இலா அஹ்லில் அர்த், அல்லாஹ் இந்த பூமியில் இருக்கின்றவர்களை அவன் பார்க்கிறான். ஷைத்தானுடைய தூண்டுதலில் இவர்கள் இணை கற்பிக்கின்றார்களா இல்லையா, இல்லை நாமோ சொன்ன மாதிரி இவர்கள் வாழ்கின்றார்களா இல்லையா என்று இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை அல்லாஹ் பார்க்கிறான். அரபகும் வாஜமகும், இணை கற்பிக்கிற போது அல்லாஹ் அந்த மனிதர்கள் மீது கோபம் கொள்கிறான். அது அரபியாக இருந்தாலும் சரி, அரபி அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, மனிதன் என்கிற அடிப்படையில் எந்த பாகுபாடும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால் அவர்கள் மீது அல்லாஹ் என்ன செய்கிறான்? கோபம் கொள்கிறான். இல்லா பகாயா மின் அஹ்லில் கிதாப், இல்லா பகாயா மின் அஹ்லில் கிதாப், வேதத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களை தவிர, குர்ஆனின் அடிப்படையில், கிதாபின் அடிப்படையில், சுன்னாவின் அடிப்படையில், அல்லது தௌராத்தின் அடிப்படையில், அல்லது இன்ஜீலின் அடிப்படையில், முன்னர் இறக்கப்பட்ட இறை தூதர்கள் காண்பித்த மார்க்கம் ஏடு அடிப்படையில் வாழக்கூடியவர்களை தவிர மற்ற எல்லோரின் மீதும் அல்லாஹ் கோபமடைகிறான். கால அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா பஅஸ்துக, நபியை பார்த்து, இன்னமா பஅஸ்துக, உம்மை நான் அனுப்பியதெல்லாம் லி அபுதலியக, உம்மை சோதிப்பதற்காகத்தான், வ அபுதலிய பிக, உம்மை கொண்டும் சோதிப்பதற்காகத்தான். உம்மையும் சோதிப்பேன், உம்மை கொண்டு மக்களை நான் என்ன செய்வேன்? சோதிப்பேன் என்பதற்காகத்தான் உம்மை நான் அனுப்பியிருக்கிறேன். வ அன்ஸல்து அலைக கிதாபன், உமக்கு ஒரு வேதத்தை இறக்கியிருக்கிறேன். உமக்கு என்றால் நபி அவர்களுக்கு என்ன வேதம்? குர்ஆன். அந்த வேதத்தை இறக்கியிருக்கிறேன். லா யக்ஸிலுஹுல் மாவ் தக்ரவுஹு நாஇமன் வயக்லான, அதை அந்த வேதத்தை எந்த தண்ணீராலும் கழுவி ஒன்றுமில்லாமல் செய்ய முடியாது. அந்த வேதத்தை நீங்க கழுவி ஒன்றுமில்லாமல் ஆக்கிட முடியாது. உலகத்திலே எவ்வளவோ பிரளயங்கள் ஏற்படுகிறது, எவ்வளவோ மனித அழிவுகள் ஏற்படுகின்றன. எதிரிகளால் எத்தனையோ கலிமா சொன்னவர்கள், முஸ்லிம்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அழித்தொழிக்கப்படுகின்றார்கள். இப்படியெல்லாம் அழித்து விட்டால் அல்லாஹ்வுடைய வேதத்தை அழித்து விட முடியுமா? எந்த தண்ணீராலும் அதை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாதுங்கிற போது வேறு எதை கொண்டும் அதை அழிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு, ஏன் தக்கரவுகு நாஇமன் வயக்லான, தூக்கத்திலும் அதை நீ ஓதுகின்றாய், விழிப்பிலும் நீ அதை ஓதுகின்றாய். அப்ப அதை ஓதிக்கிட்டே இருக்கிற, அது எங்க இருக்குது? உள்ளத்தில் இருக்கிறது. உள்ளத்தில் நீ தூங்குகிற போதும் அதை ஓதுகிறாய், கண்மணித்திருக்கிற போதும் அதை ஓதுகிற போது அதை எந்த தண்ணீரை கொண்டும் அழிக்க முடியாது, அதை எந்த அழிப்பானை கொண்டும் அழிக்க முடியாது, எந்த டசரை கொண்டும் அழிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ அமரனி அன் உஹர்ரிக குரைஷன், அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான். இதுவரைக்கும் அல்லாஹ் சொன்னதான், இப்பவும் நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான். அன் உஹர்ரிக குரைஷன், குறைஷிகளை எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான். குறைஷிகளை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு சொன்னான். குல்து, நான் அல்லாஹ்விடத்து சொன்னேன், ரப்பி இதன் யஸ்லகு ராசி, ஐயையோ அந்த மாதிரி செய்தால் என்னுடைய மண்டையை சப்பையாக்கி விடுவார்கள், ரொட்டி துண்டை போன்று ஆக்கி விடுவார்கள், நசுக்கி விடுவார்கள். விடுவாங்களா? சும்மா விடுவாங்களா? குறைஷிகளை தீ வச்சு கொளுத்துனா ஒத்த ஒரு மனிதனாக இருக்கிற என்னை சும்மா விடுவாங்களா? என்ன ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். முறையிட்டு விட்டு ரொட்டி மாதிரி ஆக்கிடுவாங்க. கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இஸ்தக்ரிஜுஹும் கமஸ்தக்ரஜூக, நீ உம்மை அவர்கள் வெளியேற்றியதைப் போல நீயும் அவர்களை வெளியேற்று, நீ அவர்களை
வெளியேற்று. அப்போ உண்மை துரத்துறதுக்கு பிளான் பண்றாங்களா இல்லையா? அப்ப நீ என்ன செய்ய, அவங்கள துரத்து என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான். நீ அவர்களோடு யுத்தம் செய். அவர்களை கரிக்க மாட்டேன்னு சொல்லி இல்ல, எரிக்க மாட்டேன்னு சொல்லி இல்ல, ஒன்னும் நீ அவங்கள துரத்து. அவங்க ஒன்னும் துரத்துறாங்கல்ல, அவர்களை நீ விரட்டு, அவர்களோடு சண்டை போடு. அப்படி சண்டை போட்டால் நான் அவர்களோடு என்ன செய்வேன், சேர்ந்து உன்னோடு நானும் என்ன செய்வேன், சண்டையிடுவேன். உன்னோடு நானும் சேர்ந்து சண்டையிடுவேன். நீ நல்ல செலவு செய், அல்லாஹ்வின் பாதையிலே நல்ல செலவு செய். அலைக்க, உன் மீது செலவு செய்யப்படும். நான் ஒரு ஆளுக்கு செலவழிக்கிறேன் என்றால் உனக்கு நான் செலவழிப்பேன். நீ ஒருவனுக்கு செலவழித்தால் உனக்கு செலவழிப்பதற்கு யார்? நான், அல்லாஹ், நான் செலவழிப்பேன் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான். ஜைஷன், நீ ஒரு படையை கிளப்பு, நீ ஒரு படையை கிளப்பு. நபஅஸ் கம்சதன் மிஸ்லஹு, நீ ஒரு படையை கிளப்பினால் அதை போன்று 5 மடங்கு படையை நான் கிளப்புவேன். அதான் பத்ரில் நடந்துச்சு. 5 மடங்கு படையை அல்லாஹ் கிளப்பினானா இல்லையா? அல்லாஹ் 5000 மலக்களை கொண்டு 1000 மலக்களை கொண்டு அல்லாஹ் தொடர்ந்து உதவி செய்ததாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த மலக்கள் என்கிற கண்ணுக்கு தெரியாத படை வந்துதான் ஆயுதபாணிகளான எதிரிகளை துவம்சம் செய்தார்கள், தோத்து போனார்கள். அல்லாஹ் உதவி செய்தார். அதைத்தான் இங்கே என்ன நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான். வகாத்தில் பிமன் அதாக் மன் அசாக்க, உமக்கு கட்டுப்பட்டவர்களை கொண்டு உமக்கு மாறு செய்கின்றவரோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், சண்டையிடுங்கள் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளை பிறப்பித்தான். கால அஹ்லுல் ஜன்னதி, இந்த செய்திக்கு பிறகு இது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். இந்த செய்திக்கு பிறகு நபி அவர்கள் சொல்கிறார்கள், கால அஹ்லுல் ஜன்னா ஸலாஸத்துன், சொர்க்கத்து மக்கள் 3 வகையினர். சொர்க்கத்து மக்கள் 3 வகையினர். ஸூ சுல்தானின் முக்ஸிதுன், ஸூ சுல்தானின் முக்ஸிதுன், நீதமான ஒரு அரசன், நீதமான ஒரு அரசன். முத்தசத்திகுன் முவஃபகுன், முத்தசத்திகுன் முவஃபகுன், அவன் உண்மையான அரசனும் கூட. முவஃபகுன், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசனும் கூட. நீதமானவன், உண்மையானவன், மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு அரசன். நீதமாக உண்மையாக இருந்து விட்டால் தானா மக்களுடைய மரியாதை என்ன செய்யும், அவனை நோக்கி வர ஆரம்பிச்சோம். நல்லவன் இவன், நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம தோக்கடிச்சிடக்கூடாது, இவன் தான் இருக்கணும், வேற எந்த சனியனை வந்து நமக்கு என்ன பெரிய தலைவலி ஆயிரும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த ஆட்சியாளன் மீது வர தொடங்கிவிடும். இப்படிப்பட்ட ஆட்சியாளன் சொர்க்கத்துக்கு செல்வான். இது ஒரு வகை. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், வரஜுலுன் ரஹீமுன் ரகீகுல் கல்பி லிகுல்லி ஸீ குர்பா, ஒவ்வொரு மனிதனும் இரக்கமுள்ள ஒவ்வொரு மனிதனும், ரகீகுல் கல்பி, உள்ளம் இருக்கிறது, ரொம்ப மிருதுவான உள்ளம் கொண்ட ஒவ்வொரு மனிதனும், இரக்கமுள்ள மனிதன், மிருதுவான உள்ளத்தை கொண்ட மனிதன். லிகுல்லி ஸீ குர்பா, யாடத்தில் இரக்கம், யாடத்தில் மிருதுவான உள்ளத்தோடு நடந்து கொள்கிறான். ஒவ்வொரு சொந்தங்களிடத்திலும் என்ன இரக்கம் காட்டுகிறான். ஒவ்வொரு சொந்தக்காரர்களிடமும் அவனுடைய உள்ளத்தை மிகவும் இலகுவாக என்ன அவன் காண்பிக்கின்றான். ரொம்ப பரிவோடு பாசத்தோடு என்ன செய்கிறான், நடக்கின்றான். இப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கத்துக்கு போவான். இது ஒரு வகை. இது இரண்டாம் வகை. மூன்றாவது வகை, வஅஃபீஃபுன் முத்தஅஃபிஃபுன் ذو عيال, ரொம்ப வறிய நிலையில் உள்ள ஒரு மனிதன், வறிய நிலையில் உள்ள ஒரு மனிதன், அவன் ரொம்ப தேவையும் உள்ளவன். ஆனால் என்ன, தன்னடக்கத்தோடு இருக்கின்றான். யாரிடத்திலும் தன் தேவைக்காக வேண்டி அவன் கையேந்துவதில்லை. யார் தந்தாலும் தராவிட்டாலும் இருக்கிறது போதும் என்று. ஆனால் தேவை இருக்குது, யார்ட்டுமே என்ன செய்யறதில்ல, குற்றம் சொல்லி நிற்கிறது இல்லை. இந்த மாதிரி உள்ளவன் இவனும் என்ன, சொர்க்கத்திற்கு போவான். இந்த வகையினர், ஆக 3 வகையினர் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது, வகால வஅஹ்லுன் நார், நரகவாதிகள் ஹம்சத்து, அவர்கள் 5 வகையினர். சொர்க்கவாதிகள் 3 வகையினர், நரகவாதிகள் 5 வகையினர். அல்-லஈஃபுல்லதி
ஜபர லஹுல் அல்லதீஹும் ஃபீக்கும் தபஅன் லா யபதகுன அஹ்லன் வலா மாலன். இது ஒரு வகையினர். அவர்கள் ரொம்ப பலகீனமானவர்கள், ரொம்ப பலகீனமானவர்கள். அவர்கள் குடும்பத்தையும் பார்க்க மாட்டாங்க, செல்வத்தையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்ன, அவங்க அடுத்தாட்ட போய் என்ன செய்வாங்க, கையேந்துவாங்க. அடுத்தாட்ட போய் கையேந்துவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வகையினர். இரண்டாவது, வல் காயினுல் லதீ லா யக்ஃபா லஹு தமஉன் வ இன் தக்க இல்லா கானஹு. வல் காயின் மோசடிக்காரன். இரண்டாவது வகை மோசடிக்காரன். அவன் மக்களிடத்தில் எல்லாவற்றையுமே என்ன செய்வான், மறைத்து ஒழித்து இந்த மக்களை மோசடி செய்ய வேண்டும் என்பதிலேயே கவனமாக இருப்பான், அதிலேயே ஆர்வம் கொண்டவனாக இருப்பான். இவன் இரண்டாவது வகை. மூணாவது, வரஜுலுன் லா யுஸ்பிஹு வலா யும்சி இல்லா வஹுவ யுகாதிஉக அன் அஹ்லிக வ மாலிக. மூணாவது வகை யார் என்று சொன்னால், அவன் காலையிலும் சரி மாலையிலும் சரி, இல்லா வஹுவ யுகாதிஉக, அவன் உம்மை ஏமாற்றிக் கொண்டே இருப்பான், உமக்கு துரோகம் மோசடி செய்து கொண்டே இருப்பான். அன் அஹ்லிகே ஓ மாலிகே, தன்னுடைய குடும்பத்தார்கள் விஷயத்திலும் சரி, அல்ல உன்னுடைய குடும்பத்தார்கள் விஷயத்திலும் சரி, உன்னுடைய சொத்து விஷயத்திலும் சரி, அவன் உம்மை ஏமாற்றிக் கொண்டே இருப்பான். இவன் மூன்றாவது வகை. நாலாவது, வதக்கரல் புக்ல, நாலாவதாக நபி அவர்கள் சொன்னது கருமித்தனம் என்று சொன்னார்கள். நாலாவது வகை, எவனிடத்தில் கருமித்தனம் இருக்கிறதோ அவன் சொர்க்கமே போக மாட்டான், அவன் நரகத்தில் நாலாவது வகையை சார்ந்தவன். எவ்வளவு இருந்தாலும் என்ன, கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையற்றவன். இந்த கருமி இன்ன ஷுஹ, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறார், இன்ன ஷுஹ வஷ்ஷுஹு அஹலக மன் கான கபலக்கும் வத்தகு ஷுஹ, நீங்கள் கருமித்தனத்தை பயந்து கொள்ளுங்கள், கருமித்தனத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், இதுதான் முந்தி வாழ்ந்த சமூகத்தை அழித்தது, நாசமாக்கியது என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நாலாவது, கருமித்தனம் கொண்டவன், கஞ்சன். ஐந்தாவது, அவில் கதிப, பொய் உரைக்கின்றவன். ஐந்தாவது, பொய் உரைக்கின்றவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 வகையினர் தான் நரகத்திற்குள் போவார்கள் என்று பட்டியலிடுகின்றார்கள். வஸாத ஃபீ ரிவாயத்தின் வ இன்னல்லாஹ் அவ்ஹா இலைய அன் தவாலு ஹத்தா லா யஃப்கர அஹதுன் அலா அஹதின் வலா யப்கி அஹதுன் அலா அஹதின். இன்னொரு ரிவாயத்தில் அதிகப்படியான வார்த்தை முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் எனக்கு அறிவித்தான், நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு அறிவித்தான், அன் தவாலு ஹத்தா லா யஃப்கர அஹதுன் அலா அஹதின், நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள், அனைவரும் பணிவாக நடந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு மனிதனும் பிற எந்த மனிதனிடத்திலும் என்ன பெருமையாக நடக்க வேண்டாம், பெருமை அடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்தான். வலா யப்கி அஹதுன் அலா அஹதின், எந்த ஒரு மனிதனும் மற்ற எந்த மனிதனின் இடத்திலும் வரமும் மீற வேண்டாம் என்று அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்தான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக சொர்க்கத்துக்கு போகின்றவர்கள் 3 வகையினர், நரகத்துக்கு போகின்றவர்கள் 5 வகையினர். அப்ப நரகத்துக்கு தான் அதிகமான ஆட்கள் என்ன செய்றாங்க, போறாங்க. அது பட்டியல் என்ன, ஒவ்வொரு ஹதீஸிலுமே நபி அவங்க என்ன செய்றாங்க, ஒவ்வொரு வகையான பட்டியலை போடுறாங்க. நேற்று சொன்ன வகை ஹதீஸில் அதிகமாக பெண்கள் போறாங்கன்னு நினைச்சாங்க சொன்னாங்க. இப்போ அது 6வது வகையாக நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். இந்த 5ல் அடங்காது தானே நேற்று சொன்ன, அதாவது அந்த வகை இதுல இடம்பெறல. அப்ப இன்னைக்குள்ள 5, நேற்று உள்ளது 1, 6. இப்படி ஒவ்வொரு ஹதீஸிலும் ஒவ்வொரு வகையில நினைச்சாங்க. இதுல இணைகிற போது நரகத்துக்கு போகின்றவர்களுடைய பட்டியல் தான் என்ன கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏன், ஷைத்தானுக்கு இவர்கள் நினைச்சாங்க கட்டுப்பட்டுறாங்க. அந்த இயற்கை மார்க்கத்தை விட்டு புறக்கணித்து ஷைத்தானுடைய வழியில் என்றைக்கு இவர்கள் அடியெடுத்து வைக்கின்றார்களோ அன்றைக்கு அங்கு தடமுறல ஆரம்பித்துடுவார்கள். ஷைத்தான் அவன் வழிக்கு அவர்களை என்ன செய்வான், இழுத்து கொண்டு போய்விடுவான். அவனுடைய நோக்கம் முன்னாலும் பின்னாலும் மேலும் கீழும் வழிகெடுக்க வேண்டும் என்ற சபதத்தோடு தான் அங்கிருந்து அல்ல அவனை தூக்கி என்ன செய்தான், வீசினான். அல்ல அவடத்த சபதம் எடுத்தான், தூக்கி அல்ல என்ன செய்தான், வீசினான். நீ போ, நீ இங்க இருக்க தகுதியற்றவன். அப்ப சபதம் எடுத்துக்கொண்டுதான் கீழே வருகிறான். உன்னுடைய அடியார்கள் யார் மீது
நீ அருள் பாலித்திருக்கிறாயோ அவர்களை தவிர மற்ற அனைவரிடத்திலும் என் சேட்டையை காட்டுவேன், அவர்களை வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னதின் நோக்கம் அதிகமாக நரகத்துக்கு மனிதர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறான். ஆதலால் அவனுடைய தாக்கத்திலிருந்து நாம் முற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும்.